கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நாம் இப்போது உபாகமம் 28வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். எவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம். கர்த்தரின் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும்போது யாரிலும் மேன்மையாக வைப்பார்? பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும். எப்போது கர்த்தரின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மேல் வந்து நமக்கு பலிக்கும்? கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது. கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் எங்கெங்கே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்? பட்டணத்திலும் வெளியிலும். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது எவைகளின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? கர்ப்பத்தின் கனி, நிலத்தின் கனி. கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது எவைகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? மாடுகளின் பெருக்கம். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது எவைகளின் பலன் ஆசீர்வதிக்கப்படும்? ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய மிருக ஜீவன்களின் பலன். இஸ்ரவேலர்கள் எதில் மாப்பிசைவார்கள்? தொட்டியில். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும்போது கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்கள் எப்பொழுதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள்? வருகையிலும் போகையிலும். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் யாரை முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார்? விரோதமாய் எழும்பும் சத்துருக்களை. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது சத்துருக்கள் எத்தனை வழியாய் இஸ்ரவேலுக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள்? ஒரு வழியாய். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது சத்துருக்கள் எத்தனை வழியாய் இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போவார்கள்? 7 வழியாய். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது எவைகளிலெல்லாம் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார்? களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது கர்த்தர் இஸ்ரவேலை எங்கு ஆசீர்வதிப்பார்? கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில்.
தமது வழிகளில் நடப்பவர்களை கர்த்தர் எப்படி நிலைப்படுத்துவார்? தமக்கு பரிசுத்த ஜனமாக கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது எது தரிக்கப்பட்டதை ஜனங்கள் காணுவார்கள்? கர்த்தருடைய நாமம். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று யாரெல்லாம் கண்டு இஸ்ரவேலுக்கு பயப்படுவார்கள்? பூமியின் ஜனங்கள் எல்லாம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது எவைகளில் பரிபூரண நன்மை உண்டாக கர்த்தர் கட்டளையிடுவார்? கர்ப்பத்தின் கனி, மிருக ஜீவன்களின் பலன், நிலத்தின் கனி. கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் எப்போது தேசத்திலே மழை பெய்யும்? ஏற்ற காலத்தில். சோதனை கேள்வி 1. கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்தால் உங்களுக்கு என்ன வரும்? ஏ பயங்கள், பி சாபங்கள், சி ஆசீர்வாதங்கள், டி கொள்ளை நோய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருடைய நல்ல பொக்கிஷ சாலை எது? வானம். கர்த்தருடைய வழிகளில் நடக்கும்போது எது திறக்கப்படும்? நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானம். கர்த்தர் எதற்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார்? ஏற்ற காலத்தில் தேசத்திலே மழை பெய்யவும், கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்தால் யாருக்கு கடன் கொடுப்பாய்? அநேகம் ஜாதிகளுக்கு. நீ அநேகம் ஜாதிகளுக்கு டேஷ் கொடுப்பாய், நீயோ டேஷ் வாங்காதிருப்பாய். கடன். கர்த்தர் விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி எவைகளை சேவிக்கும்படி சாயக்கூடாது? வேறே தேவர்களை. கர்த்தர் விதிக்கிற வார்த்தைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்கும்படி எங்கு சாயக்கூடாது? வலதுபுறம், இடதுபுறம். வேறே தேவர்களை சேவிக்கும்படி சாயாமல் கர்த்தரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் எப்படியாக்குவார்? தலையாக்குவார். வேறே தேவர்களை சேவிக்கும்படி சாயாமல் கர்த்தரின் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கீழாகாமல் எப்படியாவாய்? மேலாவாய். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாமல் இருக்கும் போது வந்து பலிப்பது என்ன? சாபங்கள். கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடாதவர்கள் எங்கெல்லாம் சபிக்கப்பட்டிருப்பார்கள்? பட்டணத்திலும் வெளியிலும்.
எதற்கு செவி கொடாதிருந்தால் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் சபிக்கப்படும்? கர்த்தருடைய சத்தத்திற்கு கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாதவர்கள் கர்த்தரை விட்டு விலகி செய்து வருகிற எவைகளின் நிமித்தம் சீக்கிரத்தில் கெட்டுப்போய் அழிவார்கள்? துர்க்கிரியைகளின் நிமித்தம். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் எவற்றை வர பண்ணுவார்? சாபம், சஞ்சலம், கேடு. கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை கர்த்தர் நிர்மூலமாக்கு மட்டும் அவர்களை பிடித்துக் கொள்ளுவது எது? கொள்ளை நோய். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் அழியும் மட்டும் கர்த்தர் வாதித்து அவர்களை பின்தொடருவது எது? ஈழை, காய்ச்சல், உஷ்ணம், எரிபந்தம், வறட்சி, கருக்காயி, விஷப்பனி. கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு வானம் எப்படி இருக்கும்? வெண்கலமாய். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு கீழுள்ள பூமி எப்படி இருக்கும்? இரும்பாய். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் கர்த்தர் மழையை எப்படி பெய்ய பண்ணுவார்? புழுதியும் மண்ணுமாக. மழையானது எது மட்டும் புழுதியும் மண்ணுமாக வானத்திலிருந்து இறங்கி வரும்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்கள் அழியும் மட்டும். சோதனை கேள்வி 2. கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்தால் எங்கே ஆசீர்வதிக்கப்படுவாய்? ஏ, நகரத்திலும் பள்ளத்தாக்கிலும். பி, பட்டணத்திலும் வெளியிலும். சி, ஊரிலும் வீட்டிலும். டி, பட்டணத்திலும் மலையிலும். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் யாருக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி கர்த்தர் செய்வார்? சத்துருக்களுக்கு முன்பாக. கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எத்தனை வழியாய் சத்துருக்களுக்கு எதிராக புறப்படுவாய்? ஒரு வழியாய். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் எத்தனை வழியாய் சத்துருக்களுக்கு முன்பாக ஓடிப்போவாய்? ஏழு வழியாய். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் சத்துருக்களுக்கு முன்பாக எங்கெல்லாம் சிதறுண்டு போவாய்? பூமியிலுள்ள எல்லா ராஜ்யங்களிலும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களின் பிணம் எவைகளுக்கு இரையாகும்? ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும். கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை குணமாகாதபடி கர்த்தர் எவைகளினால் வாதிப்பார்? எகிப்தின் எரிபந்தமான பருக்கள், மூலவியாதி, சொறி, சிரங்கு. கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை எவைகளினால் வாதிப்பார்?
புத்தி மயக்கம், குருட்டாட்டம், மனத்திகைப்பு. குருடன் எப்போது தடவி திரிவான்? அந்தகாரத்தில். குருடன் அந்தகாரத்தில் தடவி திரிகிறது போல யார் தடவி திரிவான்? கர்த்தருக்கு செவி கொடாதவன். குருடன் அந்தகாரத்திலே தடவி திரிகிறது போல கர்த்தருக்கு செவி கொடாதவன் எப்போது தடவி கொண்டு திரிவான்? பட்டப்பகலில். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எவைகளில் ஒன்றும் வாய்க்காதே போம். உன் வழிகளில் ஒன்றும். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் எந்நாளும் எப்படி இருப்பார்கள்? ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் ஏன் எந்நாளும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாயிருப்பார்கள்? உதவி செய்வார் இல்லாமல். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் யாரை உனக்கு நியமிப்பாய்? வேறொருவன் அவளுடன் சயனிப்பான். பெண்ணை. கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எதை கட்டுவாய்? அதிலே குடியிருக்க மாட்டாய். வீட்டை. கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எதை நாட்டுவாய்? அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை. கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எவைகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும்? உன் மாடுகள். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எதில் ஒன்று புசிக்க முடியாது? மாடுகளில் ஒன்றும். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எது கொள்ளையிட்டு கொண்டு போகப்பட்டு திரும்ப அகப்படாமற் போம்? உன் கழுதை. கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எவைகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும்? உன் ஆடுகள். சோதனை கேள்வி 3. கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்தால் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துருக்கள் எத்தனை வழியாய் ஓடி போவார்கள்? ஏ வந்த வழியாய், பி 7 வழியாய், சி 2 வழியாய், டி 70 வழியாய். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும் உன் ஆடுகளை யார் விடுவிப்பார்கள்? ஒருவரும் இல்லை. கர்த்தருக்கு செவி கொடாதவனின் குமாரனும் குமாரத்தியும் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்படுவார்கள்? அந்நிய ஜனங்களுக்கு. கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் குமாரர் குமாரத்திகளை காண எவைகள் நாடோறும் பார்த்து பார்த்து பூத்துப்போம்? உன் கண்கள். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால்
எதில் பெலன் இல்லாதிருக்கும்? உன் கையில். கர்த்தருக்கு செவி கொடாதவனுடைய எவைகளை அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள்? நிலத்தின் கனி, பிரயாசத்தின் எல்லா பலன். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் சகல நாளும் எப்படி இருப்பார்கள்? ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எவைகளினாலே மதிமயங்கி போவாய்? கண்கள் காணும் காரியங்களினாலே. கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை முழங்கால்களிலும் தொடைகளிலும் எவைகளால் கர்த்தர் வாதிப்பார்? கொடிய எரிபந்த பருக்களினால். கர்த்தருக்கு செவி கொடாதிருந்தால் எது தொடங்கி எது மட்டும் குணமாகாதபடிக்கு கொடிய எரிபந்த பருக்களினால் கர்த்தர் வாதிப்பார்? உள்ளங்கால் தொடங்கி உச்சம் தலை மட்டும். இஸ்ரவேல் தனக்காக யாரை ஏற்படுத்திக் கொண்டார்கள்? ராஜா. கர்த்தருக்கு செவி கொடாத இஸ்ரவேலர்களையும் ராஜாவையும் கர்த்தர் எங்கே போக பண்ணுவார்? அவர்களும் அவர்கள் பிதாக்களும் அறியாத ஜாதிகளிடத்துக்கு. கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் அறியாத ஜாதிகளிடத்தில் இஸ்ரவேலர்கள் எவைகளை சேவிப்பார்கள்? மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை. கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் கர்த்தர் கொண்டு போய்விடும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் எப்படி இருப்பார்கள்? பிரமிப்பும் பழமொழியும் பரியாசச் சொல்லுமாய். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் எதை வயலுக்கு கொண்டு போவார்கள்? மிகுந்த விதையை. கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போய் எவ்வளவு அறுப்பார்கள்? கொஞ்சம். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் விதைக்கும் விதைகளை பட்சிப்பது எது? வெட்டுக்கிளி. இஸ்ரவேலர்கள் எவைகளை நாட்டி பயிரிடுவார்கள்? திராட்சத் தோட்டங்களை. கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் திராட்சத் தோட்டங்களை நாட்டி பயிரிட்டாலும் என்ன குடிப்பது இல்லை? திராட்சரசம். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் திராட்சத் தோட்டங்களை நாட்டி பயிரிட்டாலும் எவைகளை சேர்ப்பது இல்லை? திராட்சை பழங்களை. இஸ்ரவேலர்களின் எல்லைகளில் எங்கும் இருப்பது எது? ஒலிவ மரங்கள். சோதனை கேள்வி 4. கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்தால் கர்த்தர் உன்னை எப்படி ஆக்காமல் தலையாக ஆக்குவார்? ஏ வெறுக்காமல், பி கால் ஆக்காமல், சி வால் ஆக்காமல்,
டி. தள்ளாமல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் எல்லைகளில் எங்கும் ஒலிவ மரங்கள் இருந்தாலும் இஸ்ரவேலன் எதை பூசிக்கொள்வதில்லை? அதின் எண்ணெயை. கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் எல்லைகளில் எங்கும் ஒலிவ மரங்கள் இருந்தாலும் அதன் எண்ணெயை ஏன் பூசிக்கொள்ள முடியாது? ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள் உதிர்ந்து போம். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் யார் உன்னோட கூட இரார்கள்? உன் குமாரரும் குமாரத்திகளும். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் குமாரரும் குமாரத்திகளும் எங்கு போவார்கள்? சிறைப்பட்டு. கர்த்தருக்கு செவி கொடாதவர்களின் மரங்கள் எல்லாவற்றையும் நிலத்தின் கனிகளையும் பட்சித்து போடுவது எது? விட்டில். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் யார் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருப்பான்? உன் நடுவில் இருக்கிற அந்நியன். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உனக்கு மேற்பட்டு மேன்மேலும் உயர்ந்திருக்கும் போது நீ எப்படி போவாய்? மிகவும் தாழ்த்தப்பட்டு. கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் உன் நடுவில் இருக்கிற அந்நியன் உன்னிடத்தில் என்ன படமாட்டான்? கடன். கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடாதபடியினால் சாபங்கள் எல்லாம் வந்து எது மட்டும் உன்னை தொடர்ந்து பிடிக்கும்? நீ அழியும் மட்டும். கர்த்தருக்கு செவி கொடாதவர்களுக்கு வரும் சாபங்கள் என்றென்றைக்கும் எப்படி இருக்கும்? அடையாளமாகவும் அற்புதமாகவும். எப்போது தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும்? சகலமும் பரிபூரணமாயிருக்கையில். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் எப்படி தேவனாகிய கர்த்தரை சேவிக்க வேண்டும்? மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும். சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் கர்த்தரை சேவியாமல் போனதினால் யாரை சேவிப்பாய்? கர்த்தர் விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை. கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் கர்த்தர் அனுப்பும் சத்துருக்களை எப்படி சேவிப்பாய்? சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் அழிந்து தீருமட்டும் சத்துருக்கள் அவர்கள் கழுத்தில் எதை போடுவார்கள்? இருப்பு நுகத்தடியை. கர்த்தர் அனுப்பும் சத்துருக்கள் யார் என்று முகம் பார்க்க மாட்டார்கள்? கிழவன் என்று. கர்த்தர் அனுப்பும் சத்துருக்கள் யார் என்று இரங்க மாட்டார்கள்?
வாலிபன் என்று. கர்த்தர் அனுப்பும் சத்துருக்கள் கிழவன் என்று முகம் பாராமலும் வாலிபன் என்று இறங்காமலும் இருக்கும் எப்படிப்பட்ட முகமுள்ளவர்கள்? கொடிய முகம். கர்த்தர் அனுப்பும் சத்துருக்கள் எப்படிப்பட்ட பாஷையை பேசுகிற ஜாதி? உனக்கு தெரியாத பாஷை. உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிற ஜாதியை எங்கிருந்து கர்த்தர் உன்மேல் வரப்பண்ணுவார்? வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து. சோதனை கேள்வி 5. கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாதே போனால் என்ன நேரிடும்? ஏ பின்மாறி மழை, பி ஆசீர்வாதம், சி சாபங்கள், டி முன்மாறி மழை. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். உனக்கு தெரியாத பாஷையை பேசுகிற ஜாதி வெகு தூரத்திலுள்ள பூமியின் கடையாந்தரத்திலிருந்து எப்படி உன்மேல் கர்த்தர் வரப்பண்ணுவார்? கழுகு பறக்கும் வேகமாய். கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் அந்நிய ஜாதியான் எவைகளின் பலனை புசிப்பான்? உன் மிருக ஜீவன்களின் பலனை. கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் அந்நிய ஜாதியான் எவைகளின் கனியை புசிப்பான்? உன் நிலத்தின் கனியை. கர்த்தருக்கு செவி கொடாவிட்டால் அந்நிய ஜாதியான் உன்னை அழித்து தீருமட்டும் எவைகளில் ஒன்றும் மீதியாக வைக்க மாட்டான்? தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் மந்தைகளிலுள்ள ஆடு மாடுகளிலும். இஸ்ரவேலன் தன் தேசமெங்கும் நம்பியிருப்பது எது? உயரமும் அரணிப்புமான மதில்கள். இஸ்ரவேலன் தன் தேசமெங்கும் நம்பியிருக்கும் உயரமும் அரணிப்புமான மதில்கள் விழுமளவும் சத்துரு எங்கு முற்றுகை போடுவான்? அவன் வாசல்களில் எங்கும். கர்த்தர் கொடுத்த தேசமெங்குமுள்ள எவைகள் தோறும் சத்துரு உன்னை முற்றுகை போடுவான்? உன்னுடைய வாசல்கள் தோறும். கர்த்தருக்கு செவி கொடாதவர்களை சத்துருக்கள் நெருக்குகையில் அவர்கள் எதை தின்பார்கள்? கர்ப்பகனியான புத்திர புத்திரிகளின் மாம்சத்தை. சத்துருக்கள் வாசல்களில் எங்கும் முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் யார் சகலத்தையும் இழந்து போவான்? செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன். செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து எதனாலே தன் பிள்ளைகளின் மாம்சத்தை தின்பான்? தன் இல்லாமையினாலே. செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து யார் மேல் வன்கண்ணாயிருப்பான்? தன் சகோதரன், தன் மார்பில் இருக்கிற மனைவி, தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவன். செருக்கும் சுக செல்வமும் உள்ள மனிதன் சகலத்தையும் இழந்து தன் சகோதரன், தன் மார்பில் இருக்கிற மனைவி,
தனக்கு மீந்திருக்கிற தன் மக்களில் ஒருவனுக்கும் எவ்வளவு கொடாதபடி வன்கண்ணாயிருப்பான்? கொஞ்சமேனும் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சினது யார்? செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீ. செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீ எதனால் தன் உள்ளங்காலை தரையின் மேல் வைக்க அஞ்சுவாள்? சுக செல்வத்தினாலும் செருக்கினாலும். செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீயின் கால்களின் நடுவே புறப்படுவது எது? அவளுடைய நஞ்சு கொடி. செருக்கும் சுக செல்வமும் உள்ள ஸ்திரீ யார் மேல் வன்கண்ணாயிருப்பாள்? தான் பெற்ற பிள்ளை, தன் மார்பில் இருக்கிற புருஷன், தன் குமாரன், தன் குமாரத்தி. சத்துருக்கள் வாசல்களில் முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் எவைகள் குறைவுபடும்? சகலமும். சத்துருக்கள் வாசல்களில் முற்றுகை போட்டு நெருக்கும் காலத்தில் சகலமும் குறைவுபடுவதினால் கர்த்தருக்கு செவி கொடாதவன் அவைகளை எப்படி தின்னுவான்? இரகசியமாய். தேவனாகிய கர்த்தர் என்பது எப்படிப்பட்ட நாமம்? மகிமையும் பயங்கரமுமான நாமம். நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் கர்த்தர் எவைகளால் வாதிப்பார்? நீங்காத பெரிய வாதைகளாலும் கொடிய ரோகங்களாலும். சோதனை கேள்வி 6. தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமாய், கீழுள்ள பூமி எப்படி இருக்கும்? ஏ பித்தளை, பி களிமண், சி இரும்பு, டி பொன். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் நீங்காத பெரிய வாதைகளாலும் கொடிய ரோகங்களாலும் கர்த்தர் எப்படி வாதிப்பார்? அதிசயமாய். நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் நீங்காத பெரிய வாதைகளாலும் கொடிய ரோகங்களாலும் யாரையெல்லாம் கர்த்தர் அதிசயமாய் வாதிப்பார்? இஸ்ரவேலனையும் அவன் சந்ததியையும். நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் கண்டு பயந்த எவைகளெல்லாம் இஸ்ரவேலின் மேல் கர்த்தர் வருவிப்பார்? எகிப்து வியாதிகளெல்லாம். நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் எவைகள் இஸ்ரவேலை பற்றி கொள்ளும்? கண்டு பயந்த எகிப்து வியாதிகளெல்லாம். நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி நடக்க கவனமாயிராவிட்டால் எதில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் வரப்பண்ணுவார்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தில். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிராத எல்லா பிணியையும் வாதையையும் எது மட்டும் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் வரப்பண்ணுவார்? இஸ்ரவேலன் அழியும் அளவும்.
இஸ்ரவேலர் எப்பொழுது கொஞ்ச ஜனமாய் போவார்கள்? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போகும்போது. இஸ்ரவேலர்கள் திரட்சியிலே எவைகளைப் போலிருந்தார்கள்? வானத்து நட்சத்திரங்களைப் போல். கர்த்தர் எதற்கு இஸ்ரவேலர்கள் மேல் ரம்மியமாயிருந்தார்? அவர்களுக்கு நன்மை செய்யவும் பெருக பண்ணவும். கர்த்தர் எதற்கும் இஸ்ரவேலர்கள் மேல் ரம்மியமாய் இருப்பார்? அவர்களை அழிக்கவும் அதம் பண்ணவும். எது துவக்கி எது மட்டும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்குள்ளும் கர்த்தர் இஸ்ரவேலை சிதற அடிப்பார்? பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும். கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடாவிட்டால் இஸ்ரவேலர்களும் பிதாக்களும் அறியாத எவைகளை அந்நிய ஜனங்களுக்குள் சேவிப்பார்கள்? மரமும் கல்லுமான அந்நிய தேவர்களை. கர்த்தருக்கு செவி கொடாதவர்களுக்கு அந்நிய ஜாதிகளுக்குள்ளே என்ன இராது? இளைப்பாறுதல். கர்த்தருக்கு செவி கொடாதவர்களுக்கு அந்நிய ஜாதிகளுக்குள்ளே எவைகள் தங்கி தரிக்க இடம் இராது? உள்ளங்கால்கள். கர்த்தருக்கு செவி கொடாதவர்களுக்கு கர்த்தர் எவைகளை கொடுப்பார்? தத்தளிக்கிற இருதயம், சோர்ந்து போகிற கண்கள், மனச்சஞ்சலம். கர்த்தருக்கு செவி கொடாதவர்களுக்கு சந்தேகத்தில் ஊசலாடுவது எது? அவன் ஜீவன். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் ஜீவனை பற்றி நம்பிக்கை இல்லாமல் எப்போதெல்லாம் திகில் கொண்டிருப்பார்கள்? இரவும் பகலும். இஸ்ரவேலின் கண்கள் காண்பது எது? காட்சி. கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் விடியற் காலத்தில் எப்பொழுது சாயங்காலம் வருமோ என்றும் சாயங்காலத்தில் எப்பொழுது விடியற்காலம் வருமோ என்றும் ஏன் சொல்லுவார்கள்? இருதயத்தின் திகிலினாலும் கண்கள் காணும் காட்சியினாலும். இனி காணாதிருப்பாய் என்று சொன்ன வழியாய் எவைகளிலே எகிப்திற்கு திரும்ப கொண்டு போக கர்த்தர் பண்ணுவார்? கப்பல்களிலே. சோதனை கேள்வி 7. புத்தி மயக்கத்தினாலும் குருட்டாட்டத்தினாலும் மன திகைப்பினாலும் பாதிப்பது யார்? ஏ சத்துருக்கள், பி மோசே, சி கர்த்தர், டி சாத்தான். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் சத்துருக்களுக்கு யாராய் விற்கப்படுவார்கள்? வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும். கர்த்தருக்கு செவி கொடாதவர்கள் சத்துருக்களுக்கு வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் விற்கப்பட்டாலும் யார் இல்லாதிருப்பார்கள்?
அவர்களை கொள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக. உங்கள் மூலமாய் அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உன் கர்ப்பத்தின் கனியும், உன் நிலத்தின் கனியும், உன் மாடுகளின் பெருக்கமும், உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமேன்.